ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்து வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் நல்லபடியாக காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு நீங்கள் அதாவது அப்கிரேட் போட்டிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அப்கிரேடில் நீங்கள் நினச்ச காலேஜஸ் வந்து கிடச்சிச்சு. இருந்தாலும் நம்ம வீடியோவில் நிறையா சொல்லியிருந்தோம், அப்கிரேட் போடும்போது உங்களுக்கு தேவையான காலேஜ் மட்டும் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணல. நிறைய பேர் அதை வந்து கேட்கல. தேவையில்லாத காலேஜெலாம் கொடுத்துட்டு அந்த காலேஜஸ் வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கு. பரவாயில்ல. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் கிடைச்ச காலேஜஸாக போய் நினச்சி பார்த்தா தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். அதையும் திரும்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா அப்கிரேட் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது, சார் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் வந்து எப்போ சார் ஆரம்பிக்குன்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பார்த்தா பார்த்துடலாம். அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து 29ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 8ஆம் தேதிக்குள்ளே. சரியா? ரவுண்ட் 3 கவுன்சிலிங் வந்து 29ஆம் தேதியிலேருந்து, அதாவது செப்டம்பர் 29லேருந்து அக்டோபர் 8க்குள்ளே வந்து எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். வெரிஃபிகேஷன் அண்டு டாக்குமெண்ட் சப்மிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18, 19ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக் 6ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட்டோட கவுன்சிலிங் வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 23, 24 வந்து நமக்கு வந்து அதாவது ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஒரு அப்டேட் உங்களுக்கே தெரியும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு டில் 29/9/2025. அதாவது எம்சிசியில் நீங்கள் தேர்ட் ரவுண்டு நீங்கள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 29ஆம் தேதி வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களே வந்து என்ன கவனிச்சிருக்கலாம். இந்த டேட்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதாவது நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 29ஆம் தேதிக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம 29ஆம் தேதிக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு 30ஆம் தேதி, செப்டம்பர் 30ஆம் தேதி ஓப்பன் ஆகி 5ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். சரியா? சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 11:55 PM ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5th அக்டோபர் வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தா சாய்ஸ் லாக்கிங் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி ரிசல்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 8ஆம் தேதி நம்ம ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து 9ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுதான் ரவுண்ட் 3யோட ஆல் இண்டியாவோட நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சீட் மேட்ரிக்ஸ் வந்து கூடிய விரைவில் நமக்கு கிடைச்சிடும். பார்க்கலாம் சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா எப்படி இருந்தாலும் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதாவது வருஷம் நடக்குது அதுதான். ஆனால் கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஆனால் சீட்ஸ் வந்து ஏதாவது ஆட் பண்ணாங்க அப்படின்னா மேபி கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ரவுண்ட் 3ல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.